2K கிட்ஸுக்கும் தங்க விலை உயர்வுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சீனாவில் தங்கத்தை வாங்கி குவித்து வரும் ஜென் இசட் தலைமுறையினர் உலகம் முழுவதும் ஏறுமுகமாக இருக்கும் தங்க விலைக்கு காரணமாக மாறுகின்றனர். உலக அரசியல் மற்றும் தங்க விலை உயர்வில் ஜென் இசட் தலைமுறையினரின் பங்களிப்பு எந்த அளவிற்கு உள்ளது என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சீனாவில் சிறுக சிறுக தங்கம் சேமிக்கும் வகையில் பீன்ஸ் விதைகள் அளவில் தங்கம் வடிவமைக்கப்பட்டு இளம் தலைமுறையினரை வெகுவாக ஈர்த்து வருகிறது. இது எந்த அளவுக்கு அதிகரித்து உள்ளது என்றால் சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் இதனை கோல்டு பீன்ஸ் ஃபீவர் என குறிப்பிட்டு வருகின்றனர். அந்நிய செலாவணியை அதிகம் கையிருப்பு வைத்திருக்கும் நாடான சீனா டாலரின் மீதான முக்கியத்துவத்தை குறைத்து தங்கத்தின் மீதான முதலீட்டை அதிகரித்து உள்ளது. குறிப்பாக அரசாங்கத்தை போலவே சீனர்களும் இதனை வாங்குவதை அதிகப்படுத்தி உள்ளனர். குறிப்பாக ஜென் இசட் என அழைக்கப்படும் 27 வயதுக்கு குறைவான இளைஞர்கள் தங்கத்தில் முதலீடு செய்ய துவங்கியுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாகவே தங்க முதலீட்டிற்குள் கவனம் செலுத்தும் சீனர்கள் அதிக அளவில் தங்கத்தை வாங்கி வருவதால் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. ரியல் எஸ்டேட் வர்த்தகமும் சீனாவில் சரிவு பாதையில் செல்வதால் தங்க முதலீடே அங்கு சிறந்த தேர்வாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உலக அளவில் அதிகமாக தங்கம் வாங்கும் நாடுகளில் 2வது இடத்தில் உள்ளது சீனா. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச தங்க வர்த்தகத்தில் 20% தங்கத்தை சீனாவே வாங்கிக் கொள்கிறது. இந்த அலை நீடிக்கும் வரையிலும் தங்கத்தின் விலை குறிப்பிடத்தக்க அளவு குறைய வாய்ப்பில்லை என்பதே பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக உள்ளது.